6 5 4 3 செல்வாங்க இது நீ 2 2 ஓகே ஓகே எல்லா வீட்லயும் பொங்க போட்டியாவது முடிந்து விட்டது. அனைவரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சிச்சின் சொல்லுங்க. உங்க உலகெல்லாம் பார்த்தா பொங்கலோ பொங்கல் உள்ள போடும் போல. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். நமக்காக 2 அருட்சகர்கள் 3 அருட்சகர்கள் வந்திருக்காங்க. அதுல 20 நமக்காக நடுவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய சிஸ்டர் நீங்க அண்ணாது தானே அண்ணா ப்ரோவிடன்ஸ். ஓகே சிஸ்டர் மாதுரி, சிஸ்டர் சந்தியா, எங்க பேர் சிஸ்டர் மேரி. நமக்காக 3 அருள் சகோதரிகள். மிக்க மகிழ்ச்சி. அவங்க பார்த்தோன்னே சூப்பரா இருக்கு போதுன்னு சொன்னாங்க. இப்பொழுது அருள் சகோதரிகள் உங்களுடைய முதல் அன்பியமானது முதல்ல என்ன நம்பர் உங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் நம்பர் மார்க் அன்பியம் வரும்பொழுது அதுல யாராவது ஒருத்தர் அந்த உங்க கோலத்துடைய தீம் கருத்தாளர்கள் எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மாடெல்லாம் போட்டிருக்காங்க. எது என்னென்ன பாருங்க. எதுல புதுசா இருக்கா பாருங்க. நீட்டா இருக்கா பாருங்க. எதுல உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியுதா பாருங்க. 2 யோவான் அன்பியம், 3 மார்க் அன்பியம், 4 சரி மத்தேயு அன்பியம், 4 மார்க் அன்பியம். சரிங்களா? சோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா அன்பியத்திலும் ஈடுபாடுலாம் மார்க் இருக்கு. ஓகே. கோலத்துக்கு மார்க். You also watch. Sister, you see what is the best you can see first and judge you. You also judge. Tell me. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் 25 மார்க். ஃபர்ஸ்ட் போடுங்க. மார்க் அன்பியம். Just don't see it. சுவைக்கு பிரசன்டேஷனுக்கு அன்பியத்துடைய ஈடுபாடு அருட்சகோதரிகள் வருவாங்க. மார்க்குக்கு எனக்கு மதிப்பு எனக்கும் பொறுப்பு இல்லை. சரிங்களா? வாங்க சிஸ்டர். அந்த பொங்கலை ஒரு தக்க போட்டு ஒரு தலைப்பு வச்சு சிஸ்டர்ஸ்க்கு கொடுங்க. Sister, you see that பொங்கல் this kind of simple things, you know. This border is not yet that. You can see, watch them and differentiation the columns actually. First mark enna mark at ekku mark அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அங்க ஒரு மைக் இருக்க பாருங்களா. ஆஷா அங்க ஒரு மைக் எடுத்துருவாங்க. அப்படியே இப்பொழுது இந்த குரூப் யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறா? பவித்ரா. ஓகே. எக்ஸ்பிளனேஷன்லாம் சின்னதா பண்ணணும். சரிங்களா? ரொம்ப நேரம் பிரசங்கம் கொடுக்குற போல அது நான் கொடுத்துப்பேன். 1 மினிட். மைக் you know sister look at me very different, no? You can see photo இதெல்லாம் எடுக்குது. யார் எடுக்குறா? வீடியோ போட்டோ எல்லாம் யாரா எடுத்துறீங்க? யாரு? அங்கடா அங்க நின்னு எல்லாம் எடுப்பா. அப்படியே அங்க ஓரத்துல எடுங்க. ரெடி. இப்பொழுது இந்த ஆண்டினுடைய முதல் கோலமானது லூக்கா அன்பியம் அவர்கள் இப்பொழுது நமக்கு எடுத்துரைப்பார்கள் கருத்து அதனுடைய தீம். வணக்கம். எங்க அன்பியம் லூக்கா அன்பியம். ஸோ எங்களோட பொங்கல் வந்து விழித்திரு தமிழா அப்படின்ற ஒரு டாபிக்ல. ஸோ என்னன்னா நாங்கள் நடுவில் வந்து ஃபுல் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எங்களோட தீமே என்னன்னா இந்த 2025 எவ்வளோ விஷயங்கள் இந்த ட்ராஜடிஸ் இந்த 1 இயர் ஃபுல்லாக நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அது 171 ஏர்கிராஃப்ட் இதானது. அண்ட் பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையால் போகிறது. டெல்லி பஸ் கிராஃப்ட் அந்த மாதிரி நிறைய கும்பமேளா, ஹியூமன் ரேஷஸ், விவசாய தற்கொலை இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடந்தது. ஸோ இது எல்லா வருஷமும் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வருஷம் புதுசாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எங்கள் கோலத்தில் ஃபுல்லாகவுமே நாங்கள் எங்களுடைய கை விரல்களை வந்து பதிச்சு வச்சுருக்கோம். அது இல்லாமல் விவசாயிகள் யூஸ் படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே இதில் உபயோகித்ததுக்கு காரணம் என்னென்னா எல்லா வருஷமே ஒரே பொருள் வந்து நமக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது விவசாயிகளுடைய இழப்பு மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லா இடத்துலையுமே விவசாயிகள் வந்து இந்த செம்மண் கலரில் அவங்களோட ரத்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். எங்களோட மொத்த தீமுமே இந்த அடிப்படை தான். இது நம்ம 2025 நடந்த கல்லூரி மாணவியை கடத்தி பலாத்காரம் செய்த காதலனை அறிவாளர் வெட்டி. ஸோ எங்களோட தீமே என்ன அப்படின்னா
இனிய பொங்கல் நல், அது நல்ல வாழ்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எங்க லூகாண்டியம் வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதே நிலைமை இருந்ததுன்னா நம்ம கிட்ட விவசாயமும் போயிடும், இதே ட்ராஜடிஸ் நடக்கும், நம்ம கிட்ட எல்லாமே ஆர்டிபிஷியலா மட்டும்தான் இருக்கும், ஃபுட்டுமே போயிடும், எதுவுமே நம்ம கிட்ட சொந்தமா தமிழர்களுக்கு உண்டான எந்த ஒரு பண்புமே இல்லாம எல்லாமே மறக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால இந்த ட்ராஜடிஸ் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா எங்க லூகாண்டியத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த வருஷம் வந்து நாங்க ஒரு ஒத்துமையா சேர்ந்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க அதை பற்றி. சரி. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் நாள் திருவிழாவை தெரிவித்துக் கொள்கிறோம். பரவாயில்ல, எல்லாரும் உங்கள் கோஆப்ரேஷனா எல்லாரும் அன்பியமாக சேர்ந்து பண்ணுறாங்க. அது குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லைன்னா குடும்பமாக சேர்ந்து வந்து பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, நம்ம இனிய பொங்கல் அப்படிங்கிறது நல்ல பொங்கலாக இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த 2025 இந்த வருஷத்துலேருந்து அந்த ப்ரெசன்ட் கலாச்சாரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சொசைட்டிக்கு, சமுதாயத்தில், இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்ம உழவர்கள் அப்படிங்கிறத நல்ல தெளிவாக காய்கறிகள் மூலமாக அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் மூலமாக நல்லா தெளிவாக பாடமாக கோலமாக நல்லா வரையறுப்படுத்த நியூ கிரியேட்டிவ். வெரி குட், தேங்க்யூ. அடுத்ததாக நாம் யோவான் அன்பியம் சிஸ்டர், அதே போல அன்பியத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, அதற்கும் மதிப்பெண். சரிங்களா? நீங்க போடுறதுதான் மதிப்பெண். ஓகே. அடுத்ததாக நம்முடைய யோவான் அன்பியம் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எக்ஸ்பிளைன் பண்றது மைக், இன்னொரு மைக். அடுத்தது பொங்கல் அப்படியே தட்டில் போட்டு ஸ்பூன் இருக்கா அப்படியே வச்சுருங்க. அடுத்து அனைவருக்கும் வணக்கம். புனித யோவான் அன்பியின் சார்பாக இனிய கைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய கான்செப்ட் வந்து என்னன்னா பாரம்பரியத்தை போற்றணும். நம்ம வந்து இப்போ ரொம்ப வளர்ந்து வர கண்ட்ரின்ற பேர் தான், நம்ம இந்தியா வந்து வளர்ந்து வர கண்ட்ரி. பட் ஆனால் என்னன்னா நம்ம எவ்வளோதான் டெக்னாலஜியில் நல்லா இம்ப்ரூவ் ஆனாலுமே நம்மளோட பாரம்பரியத்தை விட்டுடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாரம்பரிய கலைகள், ஃபஸ்ட்டு தெருக்கூத்துலாம் ஒரு டைம் வந்து ஃபேமஸ் ஆனது. இப்போவுமே ரேராக அங்கங்கே மட்டும்தான் நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அது நிறைய நடக்கல. எல்லாருமே என்னன்னா ஒரு டிஜே போடுறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தா டிஜே ஒரு நாடகமோ ஒரு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே நம்ம டெக்னாலஜின்ற பேரில் நம்மளோட பாரம்பரிய கலைகளுக்கு மறக்கப்பட்டுட்டோம் அதுலேருந்து. ஸோ அதை மீட் எடுக்கணுன்றது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ வந்து பறை, இது ரெண்டு நாங்கள் கலைகளில் வந்து நாங்கள் ரெண்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். தெருக்கூத்தம், இந்த பறை வந்து இன்னும் நம்ம மீட் எடுக்கிறோம். செகண்ட் வந்து உணவு வழக்கங்கள். இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாகவே போய் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தானியங்கள் வச்சு யூஸ் பண்ணணும், நல்ல கிழங்கு வகைகள் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லாம் இப்போ எல்லாம் மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே நம்ம வெஸ்டர்னுக்கு மாறிட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்னென்ன பழைய விஷயங்கள் எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டாலுமே அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நல்லதாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இனி டைம் இதுக்கப்புறம் வர டைம்லேயும் வந்து நம்ம வெஸ்டர்ன் இதுவாகவே போகாமல் பழைய இது ஒரு மிக்ஸி கிரைண்டர் அப்படி போகும். நிறைய உண்மையாலுமே மிக்ஸியில் அரைச்சி நம்ம சாப்பிட்றதுக்கும் ஆட்டுக்கல்ல அம்மிக்கல் அரைச்சி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் கூட இன்னைக்கு வந்து இப்போ எங்கள் பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா தித்திக்கும் பொங்கல், இதே வந்து நம்ம குக்கரில் செய்யறதுக்கும் அடுப்பில் செய்யறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் அன்பு பொங்கல் சாப்பிட்டு நீங்கள் வெளியே வரது போயிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தித்திக்கும் பொங்கலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. எங்களோட கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்புறோம். நன்றி. சிஸ்டர் மைக். அடுத்ததாக அருமையாக சிஸ்டர் கடைசியில் சொல்லுவாங்க. சரிங்களா? சிஸ்டர் ஆஃப்டர் யூ கேன். சரி சிஸ்டர், அப்படியே பொங்கல் சாப்பிடுறீங்க ஒரு இதுலயும் டேஸ்ட் எழுதிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க சிஸ்டர். யூ டேஸ்ட் பொங்கல். இல்லை இவங்க தான் டேஸ்ட் பண்ணுவாங்க நல்லா. இவங்க நல்லா டேஸ்ட் பண்ணுவாங்க. சிஸ்டர் நல்லா டேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கொடுங்க. இன்னொன்று கப்பு கூட போட்டு கொடுத்துருங்க. உள்ள என்னுடைய சிஸ்டர் டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கா? அதை மார்க் போட்டுருங்க. சரிங்களா? பொங்கல் போட்டிக்கான கவிதா அவங்களுக்கு
கொஞ்சம் தண்ணி குடிங்க, ஏன்னா சிஸ்டருக்கு டேஸ்ட் தெரியாம தண்ணி குடிச்சிட்டு அது சாப்பிடுவாங்க. சீக்கிரம் தண்ணி கொடுங்க. ஓகே, நீங்க ரெடிங்களா? யார் எக்ஸ்பிளைன் பண்றது? ஓகே, சொல்லுவோம். சிஸ்டர் மென்று முழுங்கி தொண்டைக்குள்ள போய் வயிற்றுல போன பிறகு வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் மேரி வந்து அவங்க செப் என்ன சிஸ்டர், எங்க சிஸ்டர் இருக்கீங்க? சமையல் நிலை வல்லுநருங்களா? சூப்பர். ஓகே, அடுத்து சிஸ்டர் ரொம்ப நேரமா போறீங்க பாயிண்ட் போறது பாயிண்ட் போறது ரொம்ப நேரமா. வாங்க சிஸ்டர். ஓகே, மார்க் அங்கே ரெடியா இருக்கீங்களா? யார் எக்ஸ்பிளைன் பண்றது? ఓకే రెడీ ఓకే మీరు జడ్జ్ చేయండి. అడితే బాగా న్యాచురల్ చేసిండు. பொங்கல் ரெடியா இருக்கா? அப்படியே பொங்கல் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொடுத்துருங்க. சிஸ்டர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு அப்புறமா ஃபாதர் கொடுங்க ஃபர்ஸ்ட். இந்த பொங்கல் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அனைவரையும் வரவேற்கும் விதமாக உங்களுக்கு கரவொலி எழுப்புகின்றோம். மத்திய அன்பு. இந்த பொங்கல் விழா என்பது நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளு. தமிழன் புலம்பெயர்ந்த பிறகு பல நாடுகளில் சென்று தமிழ் உணர்வையும் அதன் வழியாக தமிழ் மொழியையும் அவருடைய பண்பாட்டையும் பரவ செய்தார். இந்த விழா என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருந்து இன்று உலகத்தினுடைய அடையாளமாக மாறிவிட்டது. அதற்கு அடிப்படை உழவன் தான். உழவன் இல்லையே உயிர் இல்லை. எனவே இந்த உழவனை நாம் நினைவு கூறும் விதமாக தான் இன்று அந்த பொங்கல் விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். தமிழ் மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம். அந்த தமிழ் என்ற மொழியினுடைய அடிப்படையில் தான் இந்த கோலத்தை நாங்கள் வரைஞ்சிருக்கோம். எப்படி நம்முடைய தமிழ் மொழிக்கு உயிரும் மெய்யும் உறுதுணையாக இருந்து மொழியை வளர்த்ததோ அதே போல இந்த இனம் வளர்வதற்கான அடிப்படை காரணமே உழவன் தான். அவனை நாம் இன்றைக்கு நாம விவசாயம் செய்யல, இருந்தாலும் அந்த விவசாயியுடைய உழைப்பு தான் நாம் உயிர் வாழ்கின்றோம். அதனால ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதை தான் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். நாம விவசாயம் செய்யல, இருந்தாலும் நாம் உண்கின்ற ஒவ்வொரு உணவுப் பொருளும் ஏதோ ஒரு விவசாயியுடைய உழைப்பால் பலனால் நமக்கு வந்து சேர்கின்றது என்பதை நாம் நினைவு கூறுகின்ற விதமாக தான் இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்கின்றோம். அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த சோளத்தையும் இந்த உணவுப் பொருட்களையும் தயார் செய்து வைத்துள்ளோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர் என்று சொல்லலாம், தமிழர் என்று சொல்லலாம், தமிழர் என்று சொல்லலாம். இது எப்படி ஆம்பளை மாதிரி பொங்கலா? ஓகே, பொங்கல் சாப்பிடுங்க சிஸ்டர். போல அருமையாக இருந்தது. பொங்கல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொங்கல் சரி மார்க் அன்பு முதலில், இரண்டாவது மத்தேயு, மூன்றாவது யோவான், நாலாவது லூக்கா அன்பு. சரிங்களா? அதுக்கு தனியா மதிப்பெண் இருக்கு. ஓகே, நன்றி. அருமையான எக்ஸ்பிளைன், அருமையான விரிவுரை ஆதரவாக இருந்த செல்வம் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தது சிஸ்டர் சிஸ்டர் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, மைக்கு இப்பொழுது மார்க் அன்பத்தின் சார்பாக திரு பால் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கோலத்தை பற்றி எடுத்துரைப்பார். அனைவருக்கும் வணக்கம். மார்க் அன்பத்தின் சார்பாக அருட் சகோதரிகளையும் அருட் தந்தை மற்றுமாய் இங்கு வந்திருக்கிற பார்வையாளர்கள் அனைவரையும் வருக என்று சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம். கைத்தட்டிலே மார்க் கம்மி பண்றோம். கைத்தட்டுங்க. யோகா அன்பே கைத்தட்டாம நிக்கிறீங்க. நீதி மனைவி
இல்லை மார்க் கொஞ்சம் இவ்வளோ ரிஸ்க். மார்க் அன்பியத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு இந்த கோலப் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதில் 2 விஷயங்களை மாத்திரம் நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று, ஒரு குடும்பத்திற்கு முக்கியமானவர்களில் முதன்மையானவர்களில் ஒருவர் யார் என்று சொன்னால் பெண். பெண் இல்லையே அந்த குடும்பம் கிடையாது. பாரதிதாசன் கூட சொல்லியிருக்காரு, பெண் கல்வினா அந்த குடும்பமானது இருண்ட வீடு என்று சொல்லியிருக்கார். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண் கல்வி கற்கவில்லை என்று சொன்னால் அந்த வீடானது இருண்ட வீட்டிற்கு சமம். எனவே இந்த கோலத்திலே நாங்கள் எதை முன்வைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய 2 கரங்களிலே விளக்கை ஏந்தி இந்த உலகிற்கு அவள் வழிகாட்டுகிறார். அவள் வழியாக இந்த உலகமானது ஒளி பெறுகிறது என்பதை நாங்கள் விளக்குவதற்காக இந்த பெண்ணை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி அந்த பெண்ணினுடைய கரங்களிலே இந்த விளக்கை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் அடிமை என்கிறதான அந்த நிலை மாறி எந்த குடும்பத்திலே எந்த வீட்டிலே ஒரு பெண் கல்வி கற்கிறாளோ அந்த குடும்பமும் அந்த வீடும் அவள் வழியாக அந்த நாடும் செழிக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கோலத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போல உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், இப்படி உண்டு கழித்து இருப்பதை நிந்தனை செய்வோம் என்கிற அந்த நம்முடைய பழைய பாடலுக்கு ஏற்ப உழவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த ஒரு பொங்கல் திருவிழா என்பது நன்றி கூறும் நாள். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த வண்ணமாக இறைவனுக்கும் ஒளியாகி இறைவனுக்கும் அதே போல இந்த பொங்கலை இன்றைக்கு நாம் கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிற கால்நடைக்கும் உழவனுக்கும் உழவு பொருட்களுக்கும் அதனுடைய களங்களுக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாளை பார்க்கிறோம். அதற்காகத்தான் இந்த படையலிலே கூட நாங்கள் பச்சரிசி அதே போல் மஞ்சள் கிழங்கு மற்றும் கூட அந்த பொங்கலிலே பால் மற்றும் எல்லாவற்றையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஸோ இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பாலை போல ஒரு வெண்மையான ஒரு உள்ளத்தோடும் அரிசியை போல நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பொங்க வேண்டும் என்பதற்காகவும் அதே போல வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த பொருட்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். எனவே இதன் வழியாக நாங்கள் கூற விரும்புவது 2 விஷயம். ஒன்று, உழவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உழவு தொழிலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலே பெண்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது. எனவே இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மார்க் அன்பியத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க விவசாயம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓகே, அருமையாக கருத்துக்களை பகிர்ந்து சகோதரர் பால் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருடைய அன்பு